வெறும் டிஃபன் மட்டும் சாப்பிட்ட மாதிரி இல்லையே, வெத்தலை பாக்கெல்லாம் போட்ட மாதிரி இருக்கு. யோ, சமாளிக்க பாக்குறியா? நீ எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆதாரத்தோட நான் உன்னை மாட்டி விட்டுருக்கேன். என்ன சத்தத்தையே காணோம்? அது வேலை பாக்குற மெக்கானிக்கு பீடா வாங்கி சாப்பிட்டான். பாசமா முதலாளி நீங்களும் ஒண்ணு சாப்பிடுங்கன்னு சொன்னா நானும் வாங்கி சாப்பிட்டேன். ஓஹோ, உங்களுக்கு வாய் நல்லா செவந்திருக்கு போல. ஆமாமா, பொண்டாட்டி மேல நிறைய பெரிய இருந்தா இப்படிதான் வாய் செவக்கும். உங்களுக்கு என் மேல அவ்வளவு பெரியல. விஷயம் தெரிஞ்சிடுச்சு போல இருக்க, விடாம கேள்வி கேட்டுட்டு இருக்காளே. அக்காவுக்கு யாரும் மாமா இனியம் வீட்டுக்கு வந்தது சொல்லிருக்காங்க போல இருக்கு. வேற யாரா இருக்கும்? கண்மணியா தான் இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு என் மேல அவ்வளவு பிரியமா? என்னம்மா இப்படி கேட்ட? உண்மையில எனக்கு இல்லாத பிரியமா என்ன? அப்போ நான் தான் உங்க மேல பிரியமா இல்ல, அப்படிதானே? சேச்சே, யார் சொன்னா அப்படி? நீதான் என்னோட என் மேல பிரிய அதிகம் வச்சிருக்க. எனக்கு தெரியாதா என்ன? அப்போ நான் வெத்தலை போட்டாலும் வாய் உங்க அளவுக்கு செவக்கும் இல்ல? பின்ன உனக்கு என் மேல பிரிய இருக்குல்ல. வெத்தலை போட்டா ரத்தம் மாதிரில செவக்கும். இல்லையே, நீங்க அப்படி சொல்லலையே, வேற மாதிரி இல்ல சொன்னீங்க. என்ன முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. என்ன மரகத ஏதோ உளறிட்டு இருக்க? என்ன நான் உளறிட்டு இருக்கேனா? இத பாருங்க, குடிங்க. ராசத்தி, உன் கையால எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்னும் 2 இட்லி வைமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் திருப்தியா சாப்பிடுறேன். சாப்பிடுங்கப்பா, எவ்வளவு வேணாலும். அடி ஆத்தாடி. பெரியப்பா, பெரியமா இந்த வெத்திலே போட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கும் சவக்கும். நீ வேற இனியா, அவளுக்கு கொஞ்சம் கூட சவக்காது. அவளுக்கு துளி கூட என் மேல பாசம் கிடையாது. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியப்பா, கண்டிப்பா உங்க மேல பாசம் இருக்கும். ஆட என்னப்பா, அவளுக்கு ஒரு டப்பா சுண்ணாம்பு போட்டா கூட செவக்காது. பிளேடால அவ நாக்க நல்லா அறுத்து விட்டாதான் செவக்கும். இது வந்து நான் இல்ல. ஓ, அப்ப சின்ன வயசுல காணாம போன ரெட்டை பிறவியா? இப்ப வரைக்கும் சினிமால கூட அப்படி வந்தது இல்லையே. சொல்லுங்க. யார் இந்த வீடியோ எடுத்தது? தேவையில்லாத இந்த வேலையை பார்த்தது யாரு? இப்ப எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். யாரு யாருன்னு சொல்லுங்க. என்னாச்சு மங்க? போங்க. சொல்லு. என்ன கத்தி கலாட்டா பண்றீங்களா? இப்ப யார் இந்த வீடியோ எடுத்தா என்ன? நீங்க அங்க போனது கொஞ்சம் கொலாவனதெல்லாம் உண்மைதானே? மரகதம், அது என்னன்னா, போதும், நிறுத்துங்க. நீங்க இது வரைக்கும் சொன்ன பொய்யெல்லாம் போதும். நீங்க போகும்போது உங்ககிட்ட எவ்வளவு முறை கேட்டு எங்க போறீங்கன்னு என்ன பதில் சொன்னீங்க? இல்லம்மா, உனக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் எதுக்காக போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவு வசனம் வாய் கிழிய பேசிட்டு இப்ப எவ்வளவு விவரமா போயிட்டு வந்திருக்கீங்க. அங்க போய் நல்லா வாங்கி தின்னுட்டு அவள ஆஹா ஓஹோன்னு பாராட்டினது மட்டும் இல்லாம என்ன வச்சு கிண்டல் வேற பண்ணிட்டு வந்திருக்கீங்க.
உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசம் இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா? அப்போ என்னை விட அந்த ராசாத்தி தான் உங்களுக்கு முக்கியமாயிட்டால? அதெல்லாம் இல்ல மரகதம். என்ன உங்களையும் என்னையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறாளா? அவ எல்லாரு கூடயும் சேரணும். அவ இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகணும். அவ பேச்சு கேட்டு என்ன தெருவுல பிச்சை எடுக்க வைக்கணும். அதுக்கு அவ ஆசைப்படுறா, நீங்க ஒத்து ஊதுறீங்க. அப்படிதானே? இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? மாமா அங்க வந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மங்க, நான் என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். எதுனாலும் அவர் பதில் சொல்லட்டும். நீ எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். மரகதம், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? எல்லாரும் நம்ம குடும்பம் தானே. இனி யாரு? நீ தூக்கி வளர்த்த பிள்ளை. அவன் வீட்டுக்கு நான் போக கூடாதா? சரி, அதுக்கு எதுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு போகணும்? எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா போகணும் தான் ஆசை. எங்க உங்ககிட்ட சொன்னா வருவியே வரமாட்டியோன்னு பயம். அப்படி வர மாதிரி இருந்தா நீ தானே முதல்ல ரெடி ஆயிருப்ப. ஆனா நீ போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட. சரி, நான் போறதுனாலும் என்ன விடுவியே விட மாட்டியோன்னு பயம். எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லாம போயிட்டு வந்தேன். அப்போ எனக்கு தெரியாம நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அப்படிதானே? நான் அப்படி சொல்ல மரகதம். நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ வரவே கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்க. அதான் நான் அப்படி இருக்கேன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க போகணும்? என்னால அங்க போகாம இருக்க முடியாது மரகதம். நமக்கு எல்லாரும் வேணும். எல்லாரும் வேணும்னா நான் சொல்றதையும் கேட்டிருக்கணும்ல. ஆனா அந்த ராசாத்தி சொன்னதை மட்டும் தானே கேட்டீங்க. அப்படின்னா என்னை விட அவ தானே முக்கியமாயிட்டா? நீ என்ன சொன்னாலும் எனக்கு என் பிள்ளையும் மருமகளும் தான் முக்கியம். என்னது? போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. போங்க, போங்கன்னு சொல்றல. அண்ணே இருங்கண்ணே. போங்க. அதை எடுத்துரு. அம்மா, அப்படி என்னம்மா உங்களுக்கு கோவம்? அவராச்சும் போனாரு, சந்தோஷப்படுங்க. ஏண்டா, அவருக்கு சொந்த மருமக கண்ணுக்கு தெரியல, கட்டின பொண்டாட்டி என்ன கண்ணுக்கு தெரியல? எல்லாரையும் விட அந்த ராசாத்தி தான் முக்கியம்னு போயிருக்காரு. நீ அவருக்கு சப்போர்ட் பண்றியா? அம்மா, எனக்கு அப்பா பண்ணதுதான் சரின்னு தோணுது. அப்ப நீ அப்படியே இரு, எனக்கெல்லாம் புத்தி சொல்லாத. அம்மா, உங்களுக்கு ராசாத்தி அண்ணி மேல கோபம் இருக்கலாம். ஆனா இனி என்னமா பண்ணுச்சு? அப்பாவும் அண்ணனுக்காக தான் நாங்க போனாரு. புனிதா, நீ சின்ன பொண்ணு. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எதுவுமே முழுசா தெரியாது. அதனால என்ன நடந்தாலும் நீ அமைதியா மட்டும் இரு. எந்த விஷயத்திலயும் நீ தலையிடாத. நான் இப்ப ஏதாவது உங்ககிட்ட பேசினேனா? நீங்க எதுக்கு தேவையில்லாம இதுல வரீங்க? புனிதா, என்ன பேசுற? அவ உன் அண்ணி, அவ சொல்லக்கூடாதா? அதே மாதிரி நீங்க அப்பாவை திட்டும் போது சித்தி கேட்க கூடாதா? சித்தி கேட்கும் போது மட்டும் ஏன் தட்டி கேக்குறேன்னு கேட்டீங்கல்ல, அதே மாதிரி நானும் சொல்லுவேன். நான் உங்க பொண்ணு தானே. உங்களுக்கு இருக்கிற பிடிவாதம் கோபம் எல்லாம் எனக்கும் இருக்கும். எனக்கும் பேச உரிமை இருக்கு. நானும் கேட்பேன். உங்ககிட்ட நான் பேசும்போது புனிதா, நீ இப்படி வா. பாத்தீங்களா அத்தை? நீங்க சொன்னதுக்கு அமைதியா போகாத புனிதா சின்னத்த சொன்ன உடனே போறா. எல்லாத்தையும் அவங்க பக்கம் நடக்கிற மாதிரியே மாத்தி வச்சிருக்கா. போதும், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. போ. இவ ஒரு லூசு. என்கிட்ட தான் வீரத்தை காட்டுவா, அவங்க கிட்ட மட்டும் அமைதியா இருப்பா. இவ தேரவே மாட்டா. ச்சே. மாமா,
மாமா ம் அத்தை மாமாலாம் இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல? அவங்கெல்லாம் எப்போ வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆ. பெரியத்தை நான் கொடுத்த கேசரிய சாப்பிட்டிருப்பாங்கல்ல? ஆ, ம், அது கண்டிப்பா மரகதம்மா சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உன் பேரை சொன்னாலே கோவம் தான் வரும். இதுல நீ செஞ்சு கொடுத்திருக்கேன்னு தெரிஞ்சா அவங்க கண்ணுக்கு எதிரில கூட வச்சிருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல ராசாத்தி. இங்க பாரு, கண்டிப்பா புனிதா என் பேரை சொல்லி தான் கொடுத்துருப்பா. அதனால பெரியம்மா சாப்பிட்டுருப்பாங்க. உங்க பேர் சொன்னாலும் பண்ணது நான் தாங்கிறதுனால சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. இப்ப என்ன, பெரியம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ம், இப்பவே ஃபோன் பண்ணி கேட்டுறேன். ம். அண்ணா சொல்லுங்கண்ணா. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? ஆ வந்துட்டோண்ணா. என்னாச்சு? ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? எதுவும் இல்லைண்ணா. புனிதா, என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத. அங்க என்னவோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு. அது வந்துண்ணா, சரி, போனை வைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா என்னாச்சு? பெரியப்பா இங்க வந்ததுக்காக பெரியம்மா பிரச்சனை பண்ணி சண்டை போட்டிருக்காங்க. பெரியப்பாவை திட்டி அங்க இருக்கிற எல்லாரையும் திட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த அளவுக்கு கோவம் வர காரணம் நான் மட்டும்தான். நான் அப்படி எந்த தப்பும் பண்ணலையே. ஆனா இருந்தாலும் அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எப்பதான் என் மேல இருக்கிற கோவம் போகுமோ? விடு ராசத்தி, அவங்க கொஞ்சம் கோவக்காரங்க தான், ஆனா கெட்டவங்க இல்ல. போக போக கோவம் எல்லாம் சரியாயிடும். இல்லம்மா, அவங்களுக்கு எதனால கோவம்? நம்ம குடும்பத்தை பார்த்தா மட்டும்தான் கோவம். அப்போ ஆளுங்க முக்கியம் இல்ல, அந்தஸ்து தான் முக்கியம். நாம இப்படி இருந்து என்னதான் நல்லது பண்ணாலும் அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. நம்ம கிட்ட எல்லாமே இருந்து சின்னதா பண்ணா கூட உலகளவுக்கு பண்ண மாதிரி நினைப்பாங்க. நமக்கு தேவை பணம். பணம் மட்டும் இருந்தா மதிப்பு மரியாதை எல்லாம் தானா வரும். அத்தைக்கும் என்ன பிடிக்கும். அவங்க என்ன அந்த வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்காகவாச்சும் நம்ம பெரிய ஆள் ஆகணும், அதிகமா பணம் சம்பாதிக்கணும். இவ்ளோ நாள் ஏதோ நம்ம கொஞ்சம் சாப்பிடுறோம், கொஞ்சம் செலவுக்கு பணம் இருந்தா போதும்னு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். அத பெருசா பண்ணணும். நம்ம கிட்ட எந்த பின்பலமும் இல்ல, ஆள் பலமும் இல்ல. எது இல்லைனாலும் நாமளே தான் முன்னுக்கு வரணும். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை சிக்கனமா செலவு பண்ணணும். அதுக்காக நாம கஞ்சத்தனமா இருக்க வேண்டாம். சரியா சொன்ன ராசாத்தி. வரவுக்கு மிஞ்சின செலவுன்னு சொல்லுவாங்க, இங்க வரவே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் தானே செலவு செய்யறதுக்கு. இதே மாதிரி போச்சுன்னா நாளைக்கு இலக்கியாவோட படிப்பு செலவு இருக்கு, கல்யாண செலவு இருக்கு, இதெல்லாம் யார் பாக்குறது? அதனால நல்லா சம்பாதிச்சு சிக்கனமா இருந்து சேர்த்து வைக்கணும். அப்பதான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், உங்க பிசினஸ்லயும் லாபம் பார்க்க முடியும். ஆமா அண்ணி. மாமா, நம்ம பிசினஸ்ல வர எல்லா லாபத்தையும் பிசினஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம பிசினஸ் பெருசாக்கணும் மாமா. நல்ல லாபம் பார்த்து நம்ம நிம்மதியா சந்தோஷமா எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும் மாமா. இனி நீ என்ன சொல்றியோ அதுபடி நாங்க பண்றோம். யார் வராங்களோ இல்லையோ, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறேன் ராசாத்தி. நானும் தாமா உனக்கு சப்போர்ட் பண்றேன். நானும் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ராசாத்தி மேடம் சொன்னா மறுபேல் எதுவும் இல்ல, எனக்கு இதுல முழு சம்மதம். நான் ராசாத்திக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன்.
தெரியலப்பா, என்ன பண்ண? என்னப்பா இது? இந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டுறது எப்படின்னு தெரியலையப்பா. ஒண்ணுக்கு இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன்ப்பா. என்னப்பா பால் குடி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? பார்க்கவே பாவமா இருக்கு. நம்ம போராத காலம். ரொம்ப வேதனையா இருக்குப்பா. அம்மா லட்சுமி, உள்ள பால் குடி குழந்தை அழுதுகிட்டே இருக்க. பசி எடுத்துருச்சு போல, பாலுக்காக அழுகுறா. சரியா சாப்பிடாம கொள்ளாம பால் வத்தி போச்சு. கடையில வாங்கி கொடுக்கலான்னா காசு இல்ல. அந்த படுபாதக பஞ்சத்துல பிறந்து பாலுக்காக அழுது சாகுது. எல்லாம் தலையெழுத்து. ஏமா வெறும் தண்ணியாவது கொடுத்து வயிற்று நிரப்ப சொல்லுமா, அது அழுகையை நிப்பாட்ட சொல்லுமா. எல்லாம் நம்ம தலையெழுத்து. எவ்வளவு நாள் தான் நாம இப்படியே இருக்க போறோமோ? அழுகிற குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட நம்ம கிட்ட டப்பு லேது. சாப்பிட முடியல, கையில வேலையும் இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும். இந்த கஷ்டம் எப்ப தீரும்? எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்ன நடக்கும்? நல்லாதான் வேலை செஞ்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம். எல்லாரும் ஒரே இடத்துல பசியும் பட்டினியுமா கிடக்குறோம். என்ன வாழ்க்கை இது? இப்படியே எவ்வளவு நாள் தான் இருக்க போறோமோ? நமக்கு பழையபடி நிலைமை மாறுற வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருந்தாகணும். வேற வழி இல்ல. நம்ம கிட்ட வேலையும் இல்ல. என்ன பண்றதுமா? நம்ம பொறுமைன்னு வறுமையில தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்சது மாறுற மாதிரி தெரியலையே. இப்படியே நமக்கு இந்த நிலைமை போயிட்டு இருந்தா அப்படியே கடந்து சாவ வேண்டியதுதான். அதை யாரால மாத்த முடியும்? நம்பி வந்த ஆளும் நம்மள கை விட்டுட்டான். அவரு என்ன பண்ணுவாரு? வேலை இருந்தா சொல்லலாம், வேலையும் பெருசா இல்ல. ஆனா அவரை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏதோ ஓரளவுக்கு நடக்க முடிஞ்சவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றதால பசி ஓரளவுக்கு குறையுது. இதோ அங்க ஒரு குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியல. மாசமா வேற இருக்கா. ஊட்டமான சாப்பாடு கொடுக்க வேண்டாம்? 3 வேளைக்கு இல்லைனாலும் 2 வேளைக்காவது கொடுக்க வேண்டாமா? நான் கருத்தரிச்ச நேரமும் என்னமோ இப்படி வந்து கிடக்குறோம். சரி விடுமா, அழாத. அந்த கடவுளுக்கு சக்தி இருக்கு. அவர் பார்வை கண்டிப்பா நம்ம மேல படும். நம்ம குறையெல்லாம் தீரும். சரி, இன்னைக்கு யாரெல்லாம் சாப்பாடு வாங்க போறீங்க? நான் போறேன். சரி, யாரும் வற்புறுத்தி கேட்க வேண்டாம். அவங்க கொடுத்தா மட்டும் வாங்கிட்டு வாங்க. இல்லையா பசியில கூட படுத்துக்கலாமா? அம்மா, என்ன வெறும் ரசம் மட்டும் தான் இருக்கு? தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? இருடி, எடுத்துட்டு வரேன். சரியான அவசரம் கொடுக்க. தம்பி சாப்பிட வாங்க. ஏய் சும்மா இரு வை. அம்மா, என்னது இது? சுட்ட அப்பளம்? எனக்கு பொரிச்ச அப்பளம் தான் வேணும். என்கிட்ட ஏன் சொல்ற? போய் உன் அத்தை கிட்ட சொல்லு. எல்லாம் மேடமோட சிக்கன ஏற்பாடுதான். ராசாத்தி சொன்னா அப்ப எல்லாம் நல்லதா இருந்துச்சு. ஆனா அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது தானே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டா. பார்க்கலாம் இது எவ்வளவு நாளைக்கு போக போகுதுன்னு. மாமாக்கு வைங்க. ஊறுகாய் பாட்டில் இருக்கா? இருக்கு இருக்கு தம்பி. எனக்கு இது போதும். நான் இதை வச்சே சாப்பிட்டுருவேன். நம்ம ராசாத்தி இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. அம்மா, நீயே அங்க இருக்க? வந்து உட்காரு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இல்ல சாப்பிடலாம். ராசாத்தி, எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ராசாத்தி, அத்தை எப்போ 10 மணிக்கு மேல சாப்பிட்டு இருக்காங்க. நீ உட்காரு, தட்டு எடுத்து வைக்கிறேன். வா. இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். அம்மா, அம்மா இருங்க, நான் பாத்துட்டு வரேன். சரி, நீ போ, நான் பரிமாறுறேன். தம்பி சாப்பாடு போடுவா. என்ன வேணுங்க? அம்மா, நாங்க முகாம்ல இருந்து வரோமா. எங்க ஊர் ஆந்திரா. நாங்க அங்க இருக்கவும் முடியாம பொழைக்கவும் முடியாம ஒரு 25 பேர் பஞ்ச பொழைக்க வந்தோமா.
இப்ப எந்த வேலையும் இல்லாம முகாம்ல தங்கி காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம்மா. எங்களை வேலைக்கு கூட்டிட்டு வந்த முதலாளி கொடுக்கற பணம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குதுமா. குழந்தைங்க, வயசானவங்க, ஒரு கர்ப்பிணி பொண்ணு கூட இருக்காங்கம்மா. கால் வயிறு அரை வயிறு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம்மா. அத கூட நாங்க சமாளிச்சிடுவோம்மா. ஆனா குழந்தைங்க இருக்காங்கம்மா. ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச பழைய சோறு மிச்சம் மீதி ஏதாவது இருந்து கொடுத்து உதவுனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும்மா. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இலக்கிய என்ன பாத்துட்டே இருக்க? இருங்க இருங்க, யாரும் சாப்பிடாதீங்க.